இருக்கிறாங்க தெரியலப்பா. ஆனால் உங்கள் வார்த்தை அவங்க இதயத்தை தொடட்டும் ஆண்டவரே. செய்திக்குள்ளாக கடந்து போகும்போது எங்களோட கூட இருங்க. உங்கள் சமூகம் இந்த இடத்துல வழி நடத்துப்பாப்பா. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஒரு நாமம், வல்லமையான நாமம், உங்களை சபிச்ச நாமத்தோட ஆண்டவரோட நாமம் பெரிய நாமம், உங்களை தோத்துடுவேன்னு சொன்ன நாமத்தோட ஆண்டவர் நாமம் பெரிய நாமம். விசுவாசிக்கிறவங்க அம்மேன்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது இந்த இடத்துல ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த ஒரு 2 மாத காலமாக ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போய் நானாகவே இல்லை சொல்ல போனால் அநேக இடத்துல தோற்று போய் ஏமாற்றத்துக்குள்ளே போய் யார் யாரெல்லாம் என் கூட இருப்பாங்கன்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாரும் அவங்க என்னை விட்டு தூரம் போய் ரொம்ப ஒரு மாதிரி லைஃப் மிசரபிளாக போயிடுச்சு. அந்த டைமில் வந்து ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரை தேடுவேன். பட் ஆனால் மனப்பூர்வமாக தேட மாட்டேன். ஆண்டவரே நடக்கணும்னு சொல்லிட்டு விட்டுருவேன். பட் ஆனால் அநேக மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, அநேக மன்றங்கள் சொல்லியிருக்கிறாங்க, நீ ஒரு ஊழியக்காரனாக வர உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அது எதுப்பாங்க. நான் நம்ப மாட்டேன், நான் எதுவுமே நம்ப மாட்டேன். எனக்கு என்ன திட்டம் இருக்க போது, என்ன இப்படியா? ஏன்னா வாலிப பிராயத்தில் சிஸ்டர்களை நினைன்னு சொல்கிற இடத்துல வந்து நான் சிஸ்டர் ஆண்டவர் நினைக்கிறேன். நான் வாலிப பிராயத்தில் வந்து அப்படியே ட்ராக் மாதிரி போயிட்டேன். உலக பிரகார காரியங்களுக்குள்ளே போய் ரொம்ப அடிபட்டு மிதிப்பட்டு வாழ்க்கையே வேணாண்டான்ற சமயத்தில் 4 முறை நான் என் லைஃப்பை நான் எடுக்க ட்ரை பண்ணேன். 4 முறை சூசைட் அட்டம் பண்ணேன். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் கூட பண்ணேன். அது ஆண்டவர் வந்து அப்பா மூலியமாகவோ இல்லை அநேக ஊழியக்காரங்க மூலியமாகவோ தெரியப்படுத்தினாங்க. நான் யாருக்கிட்டையும் எந்த வாய் நான் திறக்கவே மாட்டேன். வெளியில் பார்க்கும்போது சிரிச்சுட்டு இருந்தோ அந்த மூலையில் உட்காந்துட்டு எனக்கு என்னென்னு வருவேன். இங்கே வந்துட்டு ப்ரேயர் பண்ணும்போது இருப்பேன், காணிக்கை போட்டு போயிடுவேன். பட் ஆனால் இப்படி இருக்கிற என்ன ஆண்டவர் மேலும் உயர்த்தி என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால் நம்ம கொடான போலீஸ் ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் நம்ம எல்லாரும் வீட்லேயும் வந்து ஒரு ட்ரங்க் பெட்டி ஒன்று இருக்கும். அந்த ட்ரங்க் பெட்டி வந்து வேணுங்கிற காரியம், வேணாங்கிற காரியம், இந்த வீட்டுக்கு தேவையான பழைய ஃபோட்டோஸு, டாக்குமெண்ட்ஸு நிறையா இருக்கும். அந்த பெட்டி வந்து இல்லாத வீடே இல்லை. ஒரு ஜனங்க வீட்லேயும் அந்த பெட்டி இருக்கும். அதில் வந்து நம்ம தேவையில்லாத பொருட்கள் எத்தனையோ வச்சுருப்போம் நம்ம. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஒரு பெட்டி இருந்துச்சு, பரிசுத்த ஸ்தலமான ஒரு பெட்டி, நம்பிக்கைக்குரிய பெட்டி, ஒரு ஹோலினஸை ஸ்ப்ரெட் பண்ணுற பெட்டி, ஒரு சமாதானத்தின் பெட்டி. அந்த பெட்டி அவங்களோட இருந்த ஆண்டவர் அவர் கூட இருக்கிறாப்புல இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பாங்க. அந்த பெட்டி ஆர்க் ஆஃப் கவனன்ட், அதாவது உடன்படிக்கை பெட்டி. ஆக்சுவலி இங்கிலீஷ் பைபிள் நிறையா படிப்பேன், தமிழ் அவ்வளோவா வராது, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த உடன்படிக்கையின் பெட்டியில் வந்து ஆண்டவர் ஒரு 3 விஷயங்களை வச்சிருக்கிறார். அதாவது சத்திய பிரமாணம், ஆரோனின் கோல், அப்புறம் மன்னா. இப்பொழுது இந்த 3 விஷயத்தை பற்றி தான் நான் உங்கள் இடத்துல நான் பேச போகிறேன். அதாவது இப்போ வந்து முதலாவது வந்து ஆண்டவர் மோசேவை தேர்ந்தெடுக்கிறார். இந்த இடத்துல 40 நாள் உபவாசத்தில் வா, சீவன் மலைக்கு வா, நான் இடத்துல நான் பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மோசேவும் போகிறாரு. நான் 40 days ஃபாஸ்டிங் இருந்துட்டு அவரோட ஊழியம், அவரோட டிசைபிள்ஸை விட்டுட்டு, அவரோட எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் மோசே வந்து 40 நாள் சோறுதல் இல்லாமல் அங்கே போகிறார். ஆண்டவர் வந்து ஒரு 10 கட்டளைகள் வந்து மோசே கொடுக்குறாரு. அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து கிறிஸ்டியனுக்கு இல்லாதவங்களுக்கும் தெரியும், கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அந்த 10 கட்டளைகள் வந்து நான் இன்றி வேறு தேவன் இல்லை, ஐடியல்ஸை வழங்கக்கூடாது, அப்புறம் அடல்ட்ரி கமிட் பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து ஆயுசு நாட்களை நீடிக்கும்படி தகப்பனையும் தாயையும் கனப்படுத்தணும். ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ணுறோமா? பண்ணவே மாட்டோம். ஆஸ் எ கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ்டே இல்லை. அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து காட் ஃப்ரேம் பண்ணதை நம்ம பண்ணோமே தவிர அதை விட்டு மீதி எல்லா காரியத்தையும் நம்ம பண்ணுறோம். மோசே 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு அவரோட டிசைபிள்ஸ், அவரோட வர்ஷிப் ஃபெலோ மெம்பர்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு மலைக்கு போகும்போது ஆண்டவர் வந்து அவரோட விரல்களால் ஆண்டவருக்கு சத்திய பிரமாணத்தை எழுதுறாரு. ஆண்டவர் வந்து அவர் ரத்தத்தை செஞ்சு அந்த விரல்களால் அந்த 2 டோன் ஸ்டோனில் வந்து அவரோட 10 கட்டளைகள் எழுதுறாரு. மோசைகிட்ட போய் இதை வந்து ஜனங்கள் மத்தியிலே நீ சொல்லு, எங்கள் இஸ்ரேல் மக்கள்கிட்ட போய் சொல்லு, இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும், காட்லி மக்கள்லாம் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து மோசைகிட்ட கட்டளையிட்டோம். அவரும் சரி சோதனை இல்லாமல் கஷ்டப்பட்டு பாடுபட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பார்த்தா கீழே ஒன்றுமே நடக்கலை, ஜாலியாக இருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து என்னன்னா, பாஸ்டர் ஒரு 4 நாள் ஊரில் இல்லை அப்படின்னா, பாஸ்டர் ஊரில் இல்லை அவ்வளோதான், சர்ச்சுக்கு போக வேண்டாம், ஆன்லைனில் வருவாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்தில் இப்படி இருக்கிறோம். இன்றைய காலத்தில் அப்படி செய்கிறது தப்பு. ஆஸ் அ கிறிஸ்டியன்ஸாக நம்ம அதை பண்ணக்கூடாது. நம்ம வந்து நிறைய இடத்துல நீங்கள் நல்லா சிந்தித்து பாருங்களேன். இப்போ வீட்டில் வந்து தகப்பன் தாயார் யாரும் இல்லை அப்படின்னா, எங்கள்
எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் சோறு நான் 2 நாள் பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிறேன், இல்லை நான் 2 நாள் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துக்கிறாங்க, வரப்போகிறவங்க டீ 10 ரூபா வடை சாப்பிட்டு தூங்கினேன் அப்படின்னு நம்ம இருக்கிறோன்றதை காட்டிலையும் இந்த இடத்துல நம்ம தேவாலயத்தில் நம்ம வந்து பிரசங்கியர் இருக்காங்களோ இல்லையோ ஆண்டவரோட நாமத்தை நம்ம அந்த இடத்துல நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல மோசே வந்து கீழே வந்து பார்க்கும்போது அவங்களோட டிசைபிள்ஸ் வந்து யாருமே அப்படி இல்லை, ஜாலியாக இருக்காங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆரோன் கையில் வந்து கொஞ்சம் நகைகளை ஒரு கோல்டு, ஒரு லம்ப் ஆஃப் கோல்டை கொடுத்து அதை உருக்கி அதை ஒரு கண்ணுக்குற்றியாக வந்துருச்சு அந்த ஒரு சிலை, அதை வந்து எல்லாம் வணங்கிட்டு இருக்கிறாங்க. மோசே வந்து அங்கேருந்து பார்த்துட்டு அவருக்கு செம்ம கோவம், என்னடா பாடுபட்டு நான் 10 கட்டளைகளை எழுதிட்டு வந்திருக்கேன், மாங்கு சோறது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தா 2வது கட்டளையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 2வது கட்டளை என்ன சொல்லியிருக்குது, டு நாட், அதாவது ஐடல்ஸ் வந்து வர்ஷிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இங்கே வந்து பார்த்தா ஐடல்ஸை வர்ஷிப் பண்ணுறாங்க. மோசேக்கோ வந்து கேட்டாங்க, என்ன இதெல்லாம் ஐடல்ஸ் வர்ஷிப் பண்ணிட்டு ஆகும், யார் இதெல்லாம் கொடுத்தா அப்படின்னு. இவங்க சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் அப்படி தான் நிறைய போட்டோம், அது வந்து இப்படி வந்து கண்ணுக்குட்டியாக இருந்துச்சு அப்படின்னு வந்து இன்றைய காலத்தில் நம்ம அநேக பேர் அப்படி தான் சொல்கிறோம். நம்ம வந்து ஒரு காரியம் நம்ம செய்யலைன்னா அநேக பேர் சாக்கு போக்கு சொல்கிறோமே தவிர அது ஒரு வேலையான ரீசனே இருக்காது. நீங்கள் நல்லா சிந்தித்து பாருங்களேன், ஒரு நகையை உருக்கி அது வந்து வெளில வருதுன்னா அது வந்து நம்ம ஷேப் பண்ணாமல் அது அந்த உருவத்துக்கு வராது, கரெக்டாக? அது மாதிரி ஒரு ஷேப்பே இல்லாமல் அந்த கண்டுக்குட்டி வந்து நின்ற இடத்துல வந்து மோசேக்கு ரொம்ப கோவம், ஆண்டவரோட கட்டளைகளை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வெயிட் பண்ணி பார்த்தா நான் போகிற போக்கில் இப்படியே கட்டளைகளை ஒன்று ஒன்றா மீற ஆரம்பித்தோடனே ஆண்டவருக்கும் கோவம் வந்துருச்சு, மோசேக்கும் கோவம் வந்துருச்சு. இது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆண்டவர் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு மோசையை கூப்பிட்டு முதல்ல அந்த 10 கட்டளைகளை தூக்கி அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வச்சிரு அப்படின்றாங்க. நீங்கள் திருப்பி கொள்ளுங்க, யாத்திராகமம் 25, 15, 16 வசனத்தில் பாருங்கள். 16வது வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. யாத்திராகமம் 25, 16. பார்த்தீங்களா, நம்ம சில கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறதுனால ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப கோவப்படுவார். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் 7 தடவை மன்னிப்பார், 7 நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஆண்டவர் நம்ம நேசிப்பார். கரெக்டு, ஆண்டவர் நேசிப்பார், தோல் மேலே தூக்கி போட்டு நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் நம்மளை திருத்துவார், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த கட்டளைகளை மீறும் போது நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் விரோதமான காரியங்களை செய்கிறோம். ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம இல்லை, பேருக்கு கிறிஸ்டியன் எல்லாம் சொல்கிறோமே தவிர ஆனால் ஒரு டிபெண்டன்ஸ் நம்ம யாருக்கு மனசுக்குள்ளே இருக்காது. ஏன்னா நம்ம கோயிலுக்கு வரும்போது, ஒரு தேவாலயத்துக்கு வரும்போது நம்ம காலையிலேருந்து செஞ்ச பாவத்தோ இல்லை முன்னாடி செஞ்ச பாவத்தை அறிக்கைறதுக்காக வருவோம். அது வந்துட்டு அந்த தேவாலயப்படி செருப்பை கழட்டுற மாதிரி அந்த வாசப்படியிலே கழட்டிட்டு போயிடுவோம். திரும்ப உள்ளே வந்து பரிசுத்தமாக இருக்கும், ஆண்டவர் ஆராதிப்போம், நல்லா வர்ஷிப் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் திரும்ப போகும்போது அது அப்படியே போட்டுட்டு போயிடும், அதே பாவத்தோடு நம்ம வீட்டுக்கு போயிடும். அதே சண்டை, அதே போராட்டம் தான் எல்லா வீட்லேயும் நடக்கும். நம்ம என்ன பண்ணுறது இல்லை, உடன்படிக்கை பண்ணுறது இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக அர்ப்பணிக்கிறது இல்லை ஆண்டவருக்கு, கரெக்டாக? அதனால் ஆண்டவர் சொல்கிறபடி அந்த பெட்டியை தூக்கி அந்த 10 கட்டளைகளை தூக்கி அந்த உடன்படிக்கை பெட்டியில் போடுன்றார். சரி, மோசையும் போடுறாரு. இப்படி முதலாவது. 2வது பார்த்தீங்கன்னா ஆரோனின் கோல், அதுதான் வந்து மெயினு. ஸோ ஆரோனின் கோல் வந்து என்னன்னா, இது ஒரு மிராக்கிளான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து ஆரோன் வந்து மோசையோட பிரதர். அதாவது ஆண்டவருக்கு வந்து என்ன ஒரு பிடிக்காத ஒரு செயல்னா, ஆண்டவர் சில பேரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு. இந்த மாதிரி இவன் தான் லீடராக இருக்கணும், இவன் தான் வந்து அந்த ஹை ப்ரீஸ்டாக இருக்கணும், இவர் தான் வந்து அந்த பிரசங்கியாக இருக்கணும். ஆண்டவர் நிறைய பேரை தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தேர்ந்தெடுத்து இவன் என்னத்த பண்ண போனான், இதெல்லாம் என்ன இன்னைக்கு சும்மா தான் உட்காந்துருக்கேன், நானும் இப்படி தானே ஒன்றா இருந்தோம், நம்ம மட்டும் இப்படி ஜாலியாக இருக்க எப்படி பைபிளும் கைமா சுற்றிட்டு இருக்கானே, ஆண்டவர் இவனை மட்டும் இப்படி தேர்ந்தெடுக்கிறாரு. நம்ம எல்லாரும் தான் பண்ணுறோம், வாரம் கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம், காணிக்கை கொடுக்குறோம், தசமமாக கொடுக்குறோம். ஆனால் ஏன் ஆண்டவர் என்ன தேர்ந்தெடுக்கலாம், அவனை மட்டும் தேர்ந்தெடுத்து அவன் பாரு எங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அநேக பேர் அநேக வாட்டி நம்ம நினச்சிருக்கிற காலங்கள் உண்டு. இதே மாதிரி தான் ஆரோனின் வாழ்க்கையிலேயும் நடந்திருக்குது, மோசை வாழ்க்கையில் நடந்தது. மோசை வந்து ஒரு பாஸ்டர், ஒரு ப்ரீஸ்டாக இருந்ததுனால மோசையோட ஒய்ஃபை டார்கெட் பண்ணாங்க எல்லாரும். மோசையோட ஒய்ஃபை டார்கெட் பண்ணாங்க. மோசையோட சொந்த பிரதர்ஸ் அவங்களே வந்து மோசையை பார்த்தி மோசையோட ஒய்ஃபை டார்கெட் பண்ணாங்கன்னா ஆண்டவர் கோவம் வந்து ஆண்டவர் என்ன பண்ணார், அவங்களை தண்டனை கொடுத்தாரு. ஆண்டவருக்கு ஒரே ஒரு பிடிக்காத காரியம் என்னன்னா த ரெவலேஷன்ஸ், அதாவது வந்து தலைமை வாய்ந்தவங்களை தூஷணப்படுத்தி பேசுறது. அது ஆண்டவருக்கு விரோதமான செயல், அது வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஒருத்தருக்கு ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரு அப்படின்னா அவங்களை குறித்து நம்ம பேசவே கூடாது, அதுக்கு நமக்கு திராணியே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களோட பாஸ்ட் 1000 இருக்கலாம், 1000 பாஸ்ட்டு எல்லாமே இருக்கும். பட் ஆனால் ஒன்ஸ் அவங்க காட்லி இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம யாருக்குமே அதை பற்றி பேசுறது கிடையாது. நம்ம அதையும் மீறி பேசணும்னா ஆண்டவர் நமக்கு அதுக்கு தக்க தண்டனை கொடுப்பாரு. அதே மாதிரி தான் இங்கே ஆரோனுக்கும் நடந்துச்சு.
ஆரோன் வந்து இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கிற இஸ்ரேலைட்ஸ் மற்ற ப்ரீஸ்ட்டு மற்ற ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் ஆரோனை வந்து உதாசீனப்படுத்தி பேசியிருப்பாங்க. இவன் என்ன பண்ணுறான், நானும் இவனும் ஒன்றா தான் படித்தோம், இவன் கோலி குண்டு கேட்கும்போது நானும் இவனும் ஒன்றா தான் கோலி விளாண்டுருக்கோம், கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் இந்த ஆர்வம் மட்டும் இப்படி மேலே மேலே போகிறான், இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, ஆண்டவர் இவனை செலக்ட் பண்ணி வச்சாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு மாதிரி சவுண்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஒரு மாதிரி எரிச்ச வர மாதிரி பேசிக்கிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆர்வனையும் சரி மற்ற இதை வந்து ஆண்டவர் உதாசீனப்படுத்துகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு, மோசையை சொல்லி அந்த பேசுகிறவங்க எல்லாரையும் ஒரு ஆளாளுக்கு ஒரு கோத்திரங்கள் எடுத்துகிட்டு வர, ஒரு 12 பேர் இருந்தாங்க, 12 கோத்திரம் இன்க்ளூடிங் ஆரோன், ரூபன் கோத்திரம், அந்த கோத்திரம், இந்த கோத்திரம்னு சொல்லி ஒரு 12 கோத்திரத்தை என்ன பண்ணுறாங்க, இந்த உடன்படிக்கையை பெட்டி முன்னாடி நீ சமூகத்தில் வச்சுட்டு போயிடு அப்படின்னு வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்க எல்லாரையும் துரத்தி விட்டுறாங்க. நீ நைட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் வாப்பா இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு. இவங்க எல்லாம் என்ன பண்ணால் குச்சி தானே இதில் என்ன அற்புதம் பண்ண போகிறது, இது வந்து ஏன்னா ஒரு கிளையை வந்து ஒரு மரத்துலேருந்து உடச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து உயிர் இருக்காது, அது உயிரற்ற ஒரு பொருளாக கிடையாது, வெறும் குச்சி அவ்வளோதான், அதில் என்ன இருக்க போகுது, ஒன்றுமே கிடையாது. அன்லெஸ் ஒரு அன்டில் அந்த ட்ரீல அது இருக்கிற வரைக்கும் தான் அது பெனிஃபிட். அது அந்த மரத்தை விட்டு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. இப்படி பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் வச்சுட்டு போயிட்டாங்க. போயிட்டு அடுத்த நாள் கடையில் வந்து பார்த்தா எல்லா கோலும் அப்படியே வச்சவரையே இருக்கு. வச்சவரே இருந்த ஆரோனோட கோல் மட்டும் என்ன செஞ்சிருக்கு, பூ விட்டு காய்த்து கனி தந்து அது செழிப்பாக இருந்திருக்கு. அந்த கோல் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஷாக், என்ன அது நம்ம கோல் இங்கே தானே இருந்துச்சு, ஒன்றுமே இல்லையே, ஆரோனோட கோல் இப்படிங்க, எதனால் இப்படி அவன் கோல் மட்டும் பூ விட்டு இப்படி ஏன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அதை நேரம் போகிறோம். ஏன்னா நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நம்மளும் இது பண்ணுறோம், நம்ம கூட இருக்கிற கேவலம் பண்ணவனா அந்த கூட்டத்துக்குள்ளே இருப்பான், நல்லது பண்ணவனா அந்த கூட்டத்துக்குள்ளே இருப்பான். ஏன் இவனுக்கு இது நடக்குது, ஏன் நமக்கு எதுவும் நடத்த மாட்டேங்குது, ஏன் இவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம், ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல நம்ம நிறைய இடத்துல நம்ம வந்து சிந்தித்து பார்த்துட்டு போகிறோம். அதனால் இது பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு. ஆண்டவர் கூப்பிட்றாரு, நீங்கள் 12 பேர் இங்கே வா அப்படிங்கிறாரு. எல்லாம் போய் கேட்குறாங்க. ஆரோனோட கோல், ஆரோன் அந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட் பிளே, அந்த கோல் எடுத்து சுத்தமும் எல்லாருக்கிட்டையும் போய் இங்கே இருக்கு நான் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி வந்து எல்லாத்துட்டையும் போய் வந்து ஒரு ப்ரௌடு. ஏன்னா வந்து ஆண்டவர் சொன்னது வந்து அவருக்கு, ஆண்டவர் வந்து ஆரோனை வந்து அந்த இடத்துல உயர்த்திருக்கிறாரு. கரெக்டாக நிறைய பேர் வந்து தப்பு பேசி நிறைய பேர் ஆரோனை கீழே தள்ளி விட்டு இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, இவன் எப்படி மேலே வரலாம் அப்படின்னு நம்ம வந்து அநேக பேர் நம்ம ஆரோன் போல நம்ம கேள்வி கேட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல வந்து உங்களை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா உங்களை ஆரோனை கூட பயன்படுத்தலாமே. அதனால் வந்து ஒருபோதும் மனசு விடக்கூடாது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இதை வந்து இதையும் தூக்கி அந்த பெட்டிக்குள்ளே வச்சிரு, உடன்படிக்கையை பெட்டி மேலே போட்டுரு. ஏன்னா இது வந்து இதுவும் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு செயல் தான். ஏன்னா வந்து மோசஸ்க்கு வந்து இவ்வளோ தூரம் சொல்லி ஆரோனுக்கு இவ்வளோ தூரம் அற்புதங்களை செஞ்சு கடைசியில் வந்துட்டு அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி என்னோட கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறேன், நான் அப்பாயிண்ட் பண்ண லீடரை வந்து இப்படி உதாசீனப்படுத்துகிறாங்க, இது வந்து ரிபெலியனுக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அதையும் தூக்கி உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே போட்டுறாரு. இப்போ 2 பொருளுக்கும் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஃபுல்லாகிடுச்சு. 3வது பொருள் என்னென்னா மன்னா. மன்னா என்பது என்னென்னா அது ஒரு சாப்பாடுன்னொடனே அநேக பேருக்கு வந்து தெரியறது வந்து பிரியாணி, சிக்கன் அது இதுலாம் சொல்லுவீங்க. ஆனால் இந்த மன்னா என்பது வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து வந்து ஒரு சாப்பாடு. 40 வருஷம் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் போஷித்த ஒரு உணவு. இது எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனிட்ட பணியாரம் போல இருக்குமா இந்த மன்னா என்பது ஒரு சாப்பாடு. அநேக பேர் இஸ்ரேல்கள் வந்து என்ன பண்ணாங்க, வேற நாட்டிலிருந்து இந்த பக்கம் வரப்போ, போர் முடிஞ்சு வரப்போ சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நேரத்தில் மோசைகிட்ட போய் ஆண்டவர் சொல்கிறாரு. மோசை வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே இஸ்ரேல் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு தண்ணி இல்லாமல் அவங்களுக்கு எதாவது உதவி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி மோசை வந்து ஆண்டவர்கிட்ட மன்றாடி கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வானத்தில் தேவதூதர்கள் மூலயமா நான் மன்னாவை வர வைப்பேன், உனக்கு ஒரு மன்னா மூலயமா நான் போஷிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. 40 வருஷம் இஸ்ரேல் மக்களை போஷிச்சாங்க. ஆனால் என்ன ஆச்சு, கடைசியில் ஒன்றுமே நினைக்கல, அங்கேயும் ஃபெயிலியர் தான். என்ன சொன்னாங்க இஸ்ரேல் மக்கள், மன்னாவா நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அதே மேலே நீங்கள் நோட் பண்ணிங்களா, போன வாரம் எங்கள் வீட்டில் பழைய சோறு கஞ்சி வச்சாங்க, வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் பிரியாணி. நம்ம என்ன பண்ணிப்போம், அதே நீங்கள் வேணால் உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சுக்கோங்க. நம்ம அநேக சொந்தக்காரங்க, அநேக நண்பர்கள், நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம போய் என்ன பண்ணியிருப்போம், கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருப்போம். அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடும்போது அவங்க ஒரு சில காரியங்கள் அவங்க சொல்லுவாங்க, பிரியாணி இதெல்லாம் என்ன பிரியாணி, போன வாரம் நான் சாப்பிட்டேன் பாரு இட்லி கறி குழம்பு, போன வாரம் நான் சாப்பிட்டேன் பாரு மீன் வறுவல் இப்படின்னு சொல்லி இருளவட்டா, அதாவது நம்ம போட்டதுக்கு கடமைப்படாமல் போட்டதுக்கு நன்றி
சொல்லுவாங்க, ஒரு முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி அவங்க பேசுறது வந்து எப்படி, இவனுக்கு போய் நம்ம சோறு போட்டோம் பாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் மேலே பார்த்தாங்க. மண்ணா 40 வருஷம் போட்டேனே, 40 வருஷம் போட்டேன் என்ன பண்ணாங்க, கடைசியில் முருகன் சில பேரை வந்து திருத்தவே முடியாது, இப்படி தான் இருப்பாங்க. உலகத்தில் வந்து நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. எவ்வளோ கொடுத்துப்பாரு, எவ்வளோ இது பண்ணிப்பாரு, கடைசியில் சொல்ற போன வாட்டி நான் சாப்பிட்டேன் அதெல்லாம் அதுதான் டாப்பே, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 5 ஸ்டார் ஹோட்டலேருந்து சாப்பாடு இறக்கிட்டனால அவன் போகிறது இங்கே இருந்தால் முடியாமல் வேணாசு கலக்கிட்டு தான் போவாங்க கடைசியில். இதுதான் இந்த அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது. அதனால் நம்ம கிடைச்சதை வந்து இடத்துக்கு சந்தோஷப்படாமல் இருக்கிறத அதாவது முன்னாடி என்ன இருந்ததோ அதை நினச்சி தான் நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருப்போம். ஆண்டவர் என்ன பண்ணார், இதை பார்க்குற வரைக்கும் பார்த்தாரு. இவனுங்களுக்கு இதே ஒரு வேலையாக போச்சு, கொடுக்குறதும் சரியில்லை, வாங்குறதும் சரியில்லை, என்னதான் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு கலசத்தை எடுத்து அதை மண்ணா உள்ளே வச்சு மோசையிட்ட சொல்லி இதையும் அந்த பெட்டியில் போட்டு அப்படின்ட்டார். 3 திங்ஸையும் பெட்டியில் வந்துருச்சு. என்னது, அந்த சத்திய பிரமாணம், ஆரோனின் கோல், மன்னா, 3மே பெட்டியில் வந்தோடனே ஆண்டவர் உட்காந்து யோசிக்கிறாரு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கு பிடித்தமான காரியத்தை பண்ணால் ஆண்டவர் நேசிப்பார், நம்மளை வந்து நம்ம கேட்கறது எல்லாத்தையும் செய்வார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் ஃப்ரேம் பண்ண அந்த 10 கட்டளைகளும் நம்ம மீறி, ஆரோனின் கோலை காட்டிலும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாரு, அதையும் நம்ம மீறி, மன்னாவை 40 வருஷம் கொடுத்து போஷித்து அந்த கட்டளைகளும் நம்ம மீறி இப்போ நம்ம கடைசியில் தோத்து போய் நிற்கும் போது ஆண்டவருக்கு ஒரு கோவம் வருது. என்ன பண்ணாலும் இவனை ஏதாவது பண்ணணுமே, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், ஒன்றும் ஃபாலோவும் பண்ண மாட்டேங்கிறானுங்க, ஏதாவது பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த பெட்டியை மூடிடுறாங்க. எதை வச்சு, கிருபாசனத்தை வச்சு மூடிடுறாங்க. ஆண்டவர் கிருபாசனத்தை இங்கிலீஷ்ல என்னன்னா மர்சி சீட்டுன்னு பேர். அந்த கிருபாசனம் என்ன பண்ணுது, மூடினதுனால இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை, ஆண்டவரோட ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண முடியல. இந்த உடன்படிக்கை பெட்டி வந்து எதுக்குள்ள ஒரு அர்த்தமா இருக்குதுன்னா, ஹியூமனோட தோல்விகள், மனுஷ வாழ்க்கையில இருக்கிற ஒரு தோல்விகளை பத்தின ஒரு அடையாளமா தான் இருக்குது. நீங்க நல்லா உள்ளத்துல இருந்து சிந்தித்து பாருங்க, எத்தனை பேர் எத்தனையோ விஷயங்களை நம்ம தோத்து போயிருப்போம். அன்றாட வாழ்க்கையில நம்ம அநேக பேர் நம்ம செய்யறோம், கிறிஸ்துவனா இருக்கே நம்ம சொல்றோமே தவிர நம்ம செய்யற ஒரு சின்ன விஷயமா பாவமாக தான் வந்து முடியும். நம்ம வந்து கோவப்படுறோம், நம்ம அநேக பேர்த்துல வந்து கேர்ஸ் பண்றோம், அநேக பேர் வேணாம்னு சொல்றோம். ஆனா பாவம் பண்ணவங்க நம்ம ஆண்டவர் நம்ம பாவத்தை எத்தனையோ விதத்துல மன்னிப்பார். 7 தடவை மதிச்சு நீ வாப்பா பாவம் மன்னிக்க வா, நான் மன்னிக்கிறேன்னு சொல்ற தேவன் இல்லை. நம்ம அவங்கள போல இருக்கணும்னு நினைப்போம், ஆண்டவர் போல நம்மளும் இருக்கணும். அநேக பேர் குற்றம் பண்ணுவாங்க, அநேக பேர் பாவம் பண்ணிடுவோம், சமூகத்துல வருவாங்க, அவங்கள நம்ம மன்னிக்கணும்னு பார்ப்போம், ஆனா மன்னிக்கவே மாட்டோம். என்ன அவன் பேக் அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சிலே முடிக்க மாட்டான். 10 வருஷம் 20 வருஷம் ஆனால் அந்த கட்சி அப்படியே இருக்கும். இதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, மூடி வச்சார். அந்த கிருபாசனத்தை மூடி வச்சு 2 கேருபீன்களை வைக்கிறாரு அந்த கிருபாசனத்து மேல. இந்த கேருபீன்கள் என்ன குறிக்குதுன்னா, பாதுகாப்பை குறிக்குது, ஒரு ப்ரொடெக்ஷன். அந்த கிருபாசனத்து மேல ஒரு ப்ரொடெக்ஷன். இதே மாதிரிதான் ஆதியாகமத்துல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளும் இருந்தாங்க ஏதேன் தோட்டத்துல. அப்ப என்ன பண்றான், ஏவாள் கொண்டு வந்து ஆதாம்கிட்ட கனி கொடுத்து, என்னைக்கு வந்து ஒரு கனி வந்து ஏவாள் கொண்டு வந்து ஆதாம்கிட்ட இந்த அப்படின்ட்டால் அன்னைக்கே பாவம் வந்துருச்சு. நீங்க நல்லா சிந்தித்து பாருங்களேன், 3/4 சமயம் நம்ம பாவத்தில் கொண்டு கொடுக்குறது இந்த சாப்பாடு நல்லா மட்டும்தான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வந்து ஒரு பாம்பு வந்து ஏவாள் இடத்துல போய் பேசுது அப்படின்னா, ஏவாள் என்ன பண்றா, பாம்பே பேசாலும் சரி அந்த கனி எடுத்து போய் ஆதாம் கொடுக்கும். அந்த கனி சாப்பிடலாம் ஆதாம் போய் இந்த பாவம் வந்துருக்குமா, ஆதி காலத்து செஞ்ச பாவம் அதெல்லாம் ஆதாம் ஏவாள். அதனால என்ன பண்றாரு, ஆண்டவர் கோவம் வந்து ஆதாமி ஏவாளையே ஏதேனும் தோட்டத்தை விரட்டி 2 கேருபீன்களை அந்த இடத்துல வைக்கிறாரு பாதுகாப்புக்காக. யாரும் இது மாதிரி பண்ணிடக்கூடாது, யாரும் இது மாதிரி உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த 2 சேருபீன்களை வச்சிடறாரு பாதுகாப்புக்கு. அதே மாதிரிதான் இந்த உடன்படிக்கை பெட்டியிலையும் கூட இந்த 2 சேருபீன்கள் பாதுகாப்புக்காக இருக்கிறது. அப்படி நாள் போக இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணுது, வெவ்வேறு இடத்துக்கு போகும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த இஸ்ரேல் ஜனங்க மத்தியில வந்து இந்த பிரீஸ்ட், ஹை பிரீஸ்ட்னு சொல்லியிருக்கும். இந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த கிருபாசனத்தை வந்து கொண்டு போய் என்ன பண்றாங்க, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் வைக்கிறாங்க. இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்ன என்று கேட்டீங்கன்னா, ரொம்பவே ஒரு புனிதமான இடம். சாதாரண மனுஷன் வந்து அதுல போய் நின்றவே முடியாது, போய் நின்னா மறித்து விடுவாங்க. ஏன்னா அந்த புனிதமான இடத்துல நம்ம போய் ஒரு பாவத்தை பண்ணிட்டு போய் நின்னோம்னா அந்த ஆண்டவர் விரோதமான செயலாக வாழ்க்கைக்கு அக்செப்டபிளான ஒரு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க மறித்து போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து இஸ்ரேல் மக்கள்கிட்ட இருந்து ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் இருப்பாங்க. பிரதான ஆசாரியர்கள்னா இந்த ஹை பிரீஸ்ட். இப்போ நம்ம ஊர்ல வந்து எப்படி இந்த ஆயர்கள், இந்த
இந்த பிஷப் என்ன இருக்காங்களோ அதே மாதிரி இஸ்ரேல் மக்களுக்கு ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு பிரதான ஆசாரியரை நிரூபிக்கிறார், அப்பாயிண்ட் பண்றாங்க. அதாவது இதுல கொடுக்குறது என்னன்னா, பிரதான ஆசாரியரோட வேலை என்னன்னா, நம்ம பண்ண பாவங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் பண்ண பாவங்கள், அவங்க பண்ண பாவங்கள் எல்லாத்தையுமே இந்த உடன்படிக்கை பெட்டி மேல போய் அறிக்கை செஞ்சு ரத்தத்தால அந்த பாவத்தை கழுவுறதுதான் இந்த பிரதான ஆசாரியர்களோட வேலை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் நம்ம தான் பண்றோம். எத்தனையோ பேர் பாவம் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணிடுறோம், பாஸ்டர் அப்படின்னு வந்து பாஸ்டர் கிட்ட வந்து நின்றுறோம். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, உங்க பாவத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போய் அவர் பண்ண பாவத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போய் ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்றுறாங்க. ஏன் அதான் இந்த காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி பிரதான ஆசாரியர்களை கூட்டிட்டு அப்பாயிண்ட் பண்ணும்போது ஒரு காரியம் ஒன்று சொல்றாரு, நீ பரிசுத்தமாக வேண்டும் என்று. அதனால இந்த பிரதான ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, பரிசுத்தமாகணும்னா ஒரு ரத்தத்தை எடுத்து அவங்களே வந்து அவங்களோட பாவத்தை வந்து கழுவுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆட்டு ரத்தமா மாட்டு ரத்தமா பலி கொடுத்து அவங்க ரத்தத்தை எடுத்து அவங்க பாவத்தை கழுவி அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத எடுத்துட்டு இஸ்ரேல் மக்களுக்காக அந்த பரிசுத்த ஸ்தலத்துல போவாங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவாங்க. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது இந்த பிரதான ஆசிரியர்களே ஒரு பயத்தோட தான் போவாங்களாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விதத்துக்கு நான் சின்னதா எனக்கு அறியாமே நான் பாவம் பண்ணி ஆண்டவர் சமூகத்துல நான் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு நான் மறித்து போய் விட்டேன் என்றால் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, காலில் வந்து சங்கிலியும் மணியும் கட்டிட்டு போவாங்களாம். அந்த பிரதான் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல வேத வசனத்தில் இருக்குது, நீங்களே படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மணியை கட்டிட்டு உள்ள போகும்போது இந்த இடத்துல வெளியில இருக்கிறவங்க ஆசிரியர்கள் நின்றுட்டு இருப்பாங்க. இந்த பிரதான ஆசாரியர் அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள போக போக அந்த மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா, நடக்கும்போது மணி அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குமா. ஒன்ஸ் அந்த மணி சவுண்டே என்னைக்கு போகிற வழியில் அப்படி நிற்கிதோ அப்பவே அவங்க முடிவு பண்ணிடுவாங்கன்னா மறித்து போய் விட்டான் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்க, வெளியில அப்படியே தர இழுத்துட்டு வந்துடுவாங்க, அந்த டெட் பாடியை இழுத்துட்டு வந்து போட்டுருவாங்க. இதே மாதிரி நடக்க வருஷம் ஒரு வருஷமும் இது மாதிரி பலி செலுத்தணும். அந்த உடன்படிக்கை பெட்டி மேல ஒரு வருஷமும் இந்த மாதிரி பலி செலுத்துறதுக்கு இதே ரொட்டீன் டெக்னிக்கா ஃபாலோ பண்ணிருக்கோம். கையில சடங்கு கட்டுறது, மணி அடிக்கிறது, இப்படியே உள்ள போறது, மணி சத்தம் இன்னொன்னே நின்றுச்சுன்னா செத்துட்டான்னு முடிவு பண்ணி இழுத்துட்டு வர்றது, இதே மாதிரிதான் இருக்கும். இந்த மாதிரி போகும்போது இந்த ரத்தத்தை எடுத்துட்டு போய் இஸ்ரேல் மக்களுக்காகவும் தான் செஞ்ச பாவங்களுக்காகவும் என்ன பண்ணணும், 7 முறை இந்த ரத்தத்தை வந்து உடன்படிக்கை பெட்டி மேல தெளிக்கணும். அந்த வந்து உடன்படிக்கை பெட்டி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேயர் இருக்கும், அதாவது அந்த கவனன்ட், அந்த 2 சேருபீன்கள், அதுக்கு இடையில அந்த ரத்தம், அதுக்கு இடையில இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ், அந்த ஆரோனின் கோல், அப்புறம் அந்த மண்ணா, இதுதான் இருக்கும். இந்த ரத்தம் வந்து என்ன பேசணும்னா, ஆண்டவர் என்ன பண்ண பார்க்குறாரு, இந்த ரத்தத்தை வந்து தெளிக்க இதே மாதிரி பாவங்கள் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆண்டவர் பார்த்தார், இதுவும் வேலைக்காக நான் அந்த இடத்துல பிரதான ஆசிரியராக மாறுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே ஒரு பிரதான ஆசிரியராக நமக்காக சிலுவையில ஒப்பு கொடுத்துட்டார். நமக்காக மறித்து நமக்காக அந்த கல்வாரியில் சிந்தின ரத்தத்தை வந்து நம்மளோட பண்ண எல்லா பாவத்தையும் மொத்தமாகவே ஆண்டவரே ஏற்றுக்கிட்டார். நீ எத்தனை பாவம் பண்ணுறியப்பா, உனக்காக நான் சிலுவையில் அலையலை, உனக்காக நான் மேலே போகிறேன், நீ பரிசுத்தமாறு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண பாவம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வந்து நமக்காக மறித்து போனார். சிலுவையில் அலையப்பட்டு அவ்வளோ பாடுபட்டு அவ்வளோ தூரம் துயரத்தை அனுபவிச்சு இவ்வளோ தூரம் நமக்காக பாடுபட்டு ஆண்டவர் அந்த இடத்துல மறித்து போகிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது மோசேட்ட கொடுத்தது ஆண்டவர் வந்து பூமியில செஞ்ச ஒரு மாடல், அவ்வளவுதான். மற்றபடி மகா உடன்படிக்கை பெட்டி வந்து ஆக்சுவலா பரலோகத்துல தான் இருக்குது, ஆண்டவர் சமூகத்துல தான் இருக்குது. ஆனா இங்கே கொடுத்தது வந்து ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறவங்களுக்காக ஆண்டவர் அது ஒரு மாடலா செஞ்சார். அது வந்து என்ன பண்ணுது, சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துலையும் போகுது, அதை வந்து பாதுகாக்காங்க, ஜென்ரேஷனா பாதுகாத்து வராங்க அந்த உடன்படிக்கை பெட்டியை. ஏன்னா அந்த போட்டிருக்கிறது எல்லாமே ஆண்டவரோட ரூல்ஸ் மட்டும்தான். இதுல வந்து இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த ரத்தம் தான் இப்போ வந்து பேச போகுது. ஒரு இடத்துல பைபிளில் வந்து ஃபஸ்ட்டு நடந்த ஒரு மர்டர், ஆபேலோட மர்டர், அதான் வந்து பைபிளில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு நடந்த ஒரு கொலை. ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ரத்தத்தை ஆபேலை வந்து கொண்டது வந்து ஒரு சொந்த சகோதரன், இந்த மாதிரி ஒரு சண்டையில் போய் முடியிருப்போ வந்து கொண்டுக்கிறாங்க, ஆபேலும் செத்து போயிட்டார். இது வந்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் பார்த்துட்டு அங்கே இருந்து பரலோகத்தில் வந்து இறங்கி வந்தார். வந்துட்டு என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் இன்னும் ஆண்டவர் இப்போ சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படியே மனுப்புறது. ஆண்டவர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணிக்கணும். ஆனால் ஆண்டவராக நம்ம தேடி வரும்போது நம்ம நிறைய காரியங்களை மனுப்பிடுறோம். ஆமென். ஏன்னா வந்து ஒரு காரியத்தை வந்து நம்ம உடனே நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது வந்து என்னைக்கு ஆண்டவர் வந்து அந்த சிலுவையில வந்து மறித்து அவரோட ரத்தத்தை நமக்காக செலுத்தினாலோ நம்ம உடம்புல ஓடுறது நம்ம ரத்தம் இல்லை, ஆண்டவரோட ரத்தம். அல்லேலூயா. அது அவரோட ரத்தம் மட்டும்தான் நம்ம உடம்புல ஓடுது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்ன வரைக்கும் சில இடத்துல பிசாசானவன் கிட்ட விழுந்து போகாம பரிசுத்தமா நம்ம இருந்துட்டு வரோம். ஆமென்.
அதனால் வந்துட்டு ஆண்டவர் வராரு, அங்கே இருந்து வராரு, பரலோகத்தில் வந்து என்னடா செத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ரத்தம் என்ன ஆயிடுச்சு, அவர் வர டைமில் வந்து காஞ்சு போய் ஒரு மாதிரி அந்த பழைய ரத்தம் மாதிரி ஆயிடுச்சு. சரியா? அதனால் ஆண்டவர் வந்து கேட்குறாரு, இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது பேசினது ஆண்டவர் ஆபேலோட ரத்தம் இல்லை, என்னுடைய ரத்தம் பேசுச்சு, பரலோகத்தில் என்னுடைய ரத்தம் குரல் கொடுத்துச்சு அப்படின்னு நான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் நல்லா சிந்தித்து பாருங்க, நீங்கள் சிந்தனை ஒரு ரத்தத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குங்க. உங்கள் உடம்புல ஒரு ரத்தம் பேசும். நீங்கள் பேசலை, உங்கள் இருதயம் பேசினாலும் ஆண்டவர் இடத்துல உங்களோட ரத்தம் பேசும். ஏன்னா உங்களோட சமூகம், உங்களோட ரத்தமும் உங்களோட உடம்பும் ஆண்டவரோட உடம்பாயிடுச்சு. உங்களோட உடம்பு ஒரு கோயில், ஒரு டெம்பிள், ஹோலி பிளேஸ். அதனால் அதில் ஓடுற ஒரு ரத்தம் வந்து ஆண்டவர் ரத்தம், ஒரு பரிசுத்தமான ஒரு ரத்தம். இதே மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இது மாதிரி உன் ரத்தம் வந்து என்ன பேசிச்சு, நீ ஏன் கொலை பண்ண அப்படின்னு கேட்கவும் ஆண்டவர் மன்னிச்சிடுறாரு. அதுக்கான தண்டனையை பிடிக்கல. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 7 தடவை மன்னிக்கிற தேவன். அதனால் ஆபேலோட வாழ்வுக்கு வந்து ஆண்டவர் மன்னிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் பிசாசனவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து எத்தனையோ விதத்தில் வந்து தடைகளை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். நம்மளை வந்து இந்த மாதிரி பேச விடாமல், நம்மளோட ரத்தத்தை வந்து சிந்தி விட்டு, உனக்கு என்ன வேல்யூ இருக்குது சொல்லு, நீனா என்ன போய் ஆண்டவர்கிட்ட பேசுவேன், நீ நிறையா பாவம் பண்ணிட்டியே, நீ எப்படி போய் பைபிள் எடுத்து போய் பிரசங்கம் பண்ணுவேன், நீ சாட்டர்டே நைட்டு வரைக்கும் பாவம் பண்ணி சண்டே போய் எப்படி அந்த மேடையிலேருந்து ப்ரீச் பண்ணுவேன் அப்படின்னு பிசாசனவன் என்ன பண்ணுறான், இந்த நேரத்தில் நிறைய பேரோட மனசில் அந்த ஜெப ஆவியை, அந்த ஜெபிக்கிற வல்லமையை எல்லாத்தையும் எடுத்து விடுறான். நம்ம அந்த சமூகத்தில் என்ன பண்ணோம், விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து ஆண்டவரை ஒருபோது விட்டு கொடுக்காம, நீ என்னதான் பாவம் இருந்தாலும் பைபிள் எடுத்து நேர் முட்டிகள் எடுத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஏன்னா ஒரு ரத்தம் பரிசுத்தமான ரத்தம், ஒரு ரத்தம் வந்து சுகமளிக்கிற ஒரு ரத்தம். அந்த ரத்தத்தை நீ நம்பினா உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிடும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அந்த ரத்தத்தை மட்டும் குடிச்சு கொண்டீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். உங்களுக்கு இருக்கிற அந்த சாப கட்டுகள், மாந்திரிக சூன்யம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏன்னா அந்த உடன்படிக்கை வந்து உங்களோட ரத்தம் இல்லை, அது ஆண்டவரோட ரத்தம். மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அந்த ரத்தம் இறங்கி வரும்போது உங்களால் நிற்க கூட முடியாது. அந்நிய பாஷையில் பேசிட்டு ஆண்டவரோட பிரச்சனத்திலே நீங்கள் லீட் பண்ணிகிட்டே போய்கிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் அந்த ரத்தத்தின் மூலியமாக உங்கள் கழுவி சுத்திகரித்தாங்கன்னா உன் பாவங்கள் எல்லாமே போயிடும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த 10 கட்டளைகளை பார்க்கல, இந்த உள்ள இருக்கிற ஆரோன் போல பார்க்கல, இந்த கட்டளைகளை மீறிட்டோமே, இந்த ப்ராமிஸ் நம்ம பண்ணி இந்த மகன் கேட்கவில்லை, இந்த மகள் கேட்கவில்லைன்னு ஆண்டவர் அதை பார்க்கல. ஆண்டவர் எதை பார்க்குறார், ஒரு ரத்தம். அந்த ரத்தத்தை தான் பார்க்குறாரு. ஏன் தெரியுமா, அந்த ரத்தம் பேசும். நீ என்ன பண்ணிட்டு போய் ஆண்டவர்கிட்ட நின்னாலும் ஒரு ரத்தம் பேசும். ஒரு ரத்தத்துக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவன்னு. ஆண்டவர் உன் பழசெல்லாம் நினைக்க மாட்டாரு. நீ என்ன பண்ணிட்டு போனாலும் ஆண்டவர் வா, இங்கே வந்து உட்கார், வா சொல்லு என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நல்ல விதமாக ஒரு தாய் போல தேற்றி, தந்தை போல அதை பாதுகாத்து, ஒரு நண்பன் போல தான் ஆண்டவர் இருப்பாரே தவிர உனக்கு விரோதமாக ஒரு குற்றங்களும் ஆண்டவர் செய்ய மாட்டாரு. அதனால இன்றைக்கி நம்ம என்ன பண்ணப்போம், நம்ம நிறைய பேர் தோற்று போய், நம்ம நிறைய பேர் நம்ம லைஃப்பில் கிவ் அப் பண்ணி, ஆண்டவரே நம்ம கட்டளைகள் எல்லாத்தையும் மீறிட்டோமே, ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன், ஆண்டவரே என் லைஃப் இப்படி போயிடுச்சு, நிறைய பேர்த்தில் நான் தோற்று போயிருக்கேன், ஆண்டவரே என் லைஃப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அநேக பேர் என்ன பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்போம். சில கேஸுகள் இருக்கும், இன்னும் சில கேஸு ஆண்டவர் ரொம்ப அவசரப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. எல்லா இடத்துலையும் ஒரு அவசரம். ஆண்டவரே அது நடக்க மாட்டேங்குது, இருப்பா 10 நாள் ஆண்டவரே இருப்பா, அவர் இரு ஆண்டவரே இப்படி அவசரப்பட்டுக்கிட்டே இருக்க. ஆண்டவர் என்ன பண்ணுறது, உனக்காக நியமிச்ச திட்டத்தை வந்து ஆண்டவர் இதெல்லாம் வேணாம் அவசரப்படுறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு கொடுத்துட்ருவார். அது நமக்கு என்ன பண்ணாது, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்காது. இன்னைக்கு அதே மாதிரி தான் திருமண வாழ்க்கையிலையும் சரி, இல்லை மற்ற வேலை ஸ்தலத்துலையும் சரி, இல்லை அநேக இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருப்பதே கிடையாது. ஆண்டவருக்கு வந்து ரொம்ப வந்து பேஷன்ஸ் சோதிக்கிறதா ரொம்ப பிடிக்கும். நம்ம பொறுமையை ரொம்ப சோதிப்பார் ஆண்டவருக்கு. எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தெரியலையே, இந்த வேலைக்கு போட்டிருப்பேன், நானே போய் கிடச்சிருந்தா கூட போய் கிடச்சிருக்கோம், ஆனால் ஆண்டவர் கொடுத்துருந்தா இன்னும் கூட லேட் ஆகிட்டு இருக்கேன் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த சமயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை மேலும் மேலும் உயர்த்துற அளவுக்கு நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவார். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் இடத்துல போய் அவசரப்பட்ட ஒரு காரியத்தை வழங்கும்போது அது நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்டரியாகவே இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது அந்த இடத்துல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆண்டவரோட சித்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறத எடுத்துகிட்டு ஓடிடுறோம். ஆனால் அது கிடையவே கிடையாது. ஒன்றுக்கு என்ன பண்ணோம், 10 முறை முட்டிக்கான் போகிற இடத்துல 100 தடவை போட்டால் கூட தப்பு இல்லை, ஆண்டவரோட சித்தத்தை தெரிஞ்சுக்கிறதுல. நம்ம அந்த இடத்துல நம்ம ஃபெயிலியராக போயிட்டுருக்கோம். அதுக்காக ஆண்டவராக தான் அடையாளமாக தான் இந்த இருக்கிற இந்த உடன்படிக்கையை பெட்டி ஆண்டவர் அங்கே இருந்து நமக்காக செஞ்சு வச்சிருக்கிறாரு. அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோமோ, கண்களை மூடி ஆண்டவர் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த சமூகத்தில் அவையனவரே, ஒரு விஷயம் ஆசீர்வதிங்கப்பா, ஒரு விஷயம் உங்கள் ரத்தம் இவங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, உங்களோட பரிசுத்தமான ரத்தம் உங்களை கடந்து வரட்டும்ப்பா. அப்பா,
லேவியராகமம் 17:11 உங்கள் ரத்தம் பேசுதாப்பா. அவையானவரே, எபிரேயர் 1:7 சொன்ன மாதிரி ஆண்டவரோட ரத்தம் என்னை நீதிமானாக மாற்றுச்சு. ஆண்டவரே, அதே எபிரேயர் 13:12 சொல்கிற மாதிரி ஆண்டவரோட ரத்தம் என்னை பரிசுத்தமான மாற்றுச்சு. இங்கே அநேக பேர் தோற்று போய் அநேக பேருக்கு நிறைய பாவத்தோடு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் அறிக்கை இடுங்க. உங்களோட பாவங்கள், உங்களோட நீங்கள் செஞ்ச காரியங்கள், நீங்கள் சின்ன சின்னதாக பண்ணியிருக்கிற பாவங்களை கூட அறிக்கையிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாவத்தை நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்கிற திசை போல உன் பாவத்தை நான் அறியாது இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். அதனால் நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட இருக்கிற சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ரைட் நோ நீங்கள் எல்லாம் முடிந்தவங்க மாத்திரம் எழுப்பி நின்று ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவர் நோக்கி பாருங்க. ரோமர் 5:1 சொல்கிற மாதிரி ஆண்டவர் ரத்தம் நீதிமான மாற்ற போகுது இந்த சமூகத்தில். ஆமென். அவையானவரே, ஒரு விஷயம் காத்து கொள்ளுங்கப்பா, ஒரு விஷயம் பிளஸ் பண்ணுங்கப்பா. தெய்வ பிரசன்னம் இந்த இடத்துல நிரம்பி வரட்டும் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது, ஒரு விஷயம் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது, அந்த பரலோகத்தை நோக்கி பார்க்கும்போது அவரோட ஜீவ ரத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாமா? இந்த வேலையிலும் கூட ஒரு ஜீவ ரத்தம் இந்த இடத்துல கலந்து வந்ததுக்காக நன்றியப்பா. ஒரு விஷயம் ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம்.
வீட்டாளர்கிட்ட சொல்ல முடியாத போராட்டம், டெய்லி நைட்டு தூக்கம் வரல, டெய்லி நைட்டு என்ன பண்றதுனே தெரியல பாஸ்டர், ஒரு மாதிரி மனசுக்கு வேதனையா இருக்குது, என் காரியங்கள் நினைச்சா ரொம்ப பாரமா இருக்குதப்பா, நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு மேல என் லைஃப் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்குமா, இதுக்கு மேல என் லைஃப் நல்லபடியா போகுமா ஆண்டவரே, தோத்துக்கிட்டே இருப்பேனேப்பா. ஆண்டவர் சொல்றாரு, ஒளி வந்துருச்சு மகனே, ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, மரித்து போன லாசரு கடந்தான், லாசருக்கு மரித்து போய் என்ன பண்றது, செத்து போயிட்டான், சொல்றாரு, லாசருவே எழுந்து, ஒளி வந்து விட்டது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உங்க இதயம் நொறுக்கப்பட்டு நீங்க இருக்கிறவங்க லாசரு போல இருக்கலாம், லாசரு போல மரித்து நீ சடலம் வாழ்ந்து சடலம் கேவலமா நாற்றம் அடைந்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, லாசருவே எழுந்து வான்னு கூப்பிடுறாரு. நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவர் சமூகத்துல மன்றாடணும், ஆண்டவர் சமூகத்துல முட்டி போட்டு ஆண்டவர் கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, இன்றைய இடத்துல உங்க பாவத்துல எல்லாம் அறிக்கை செய்யலாமா, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, உங்க சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, ஒரு விஷயம் என் பாவத்தை மன்னிச்சிருக்கு, இந்த பாவியை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, இந்த பாவியை கண்ணோக்கி பாருங்கப்பா, இந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே, இந்த நொறுக்கப்பட்ட இருதயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கப்பா. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நான் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ சொல்றாரு, கடந்த காலத்தை பத்தி யோசிக்காத, கடந்த காலத்தை பத்தி யோசிக்காத, ஓ மகளே ஓ மகனே, உன் கடந்த முன்னில பிரச்சனைகளை பத்தி யோசிக்காத, பூர்வமானதை சிந்திக்காத ஆண்டவர் சொல்றாரு. இன்றைய தினத்துல ஆண்டவர் ரத்தத்தை, ஆண்டவர் அவரோட ரத்தத்தோட நீதிமான மாத்த போறாரு, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு விஷயம் இந்த நாளை ஆசீர்வதிங்கப்பா, கையிட்டு செய்யற ஒரு வேலையை நீங்க பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒரு ஜனங்களும் உங்க ஜனங்கப்பா, அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களோட கூட இருங்கப்பா, அவங்களோட கூட இருங்க, நீங்க அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்யுங்க. பண தேவைகளுக்கு இருக்கிறவங்களுக்கு பண தேவைகளை நீங்க சதிச்சதுக்காக நன்றி, வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இவங்க எல்லாத்தையும் சமூகத்தில் ஒப்புக்கொள்றேன்ப்பா, இவங்க எல்லாத்தையும் சமூகத்தில் ஒப்படைக்கிறாண்டவரே, நீங்க அவங்கள வந்து காத்து கொள்ளுங்க, பராமரித்து கொள்ளுங்க. ஒரு நல்ல மெய்ப்பனா ஆண்டவர் அவங்களை வழி நடத்த போறாரு. இந்த இடத்துல நீங்க நல்லா ஜோம் பண்ண இந்த இடத்த விட்டு நீங்க போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நல்ல மெய்ப்பனா வழி நடத்துவேன் என்று. ஒரு நல்ல மெய்ப்பனா ஆடுகளை போல ஆண்டவர் ஒரு நல்ல மெய்ப்பனா அவங்களை வழி நடத்துவாரு. உங்க முன்னாடி நிற்கிற அந்த பெரிய கோலையாத், முன்னாடி நிற்கிற ஒரு பெரிய கோலையாத், அநேக பேருக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸோட நீங்க வந்திருக்கலாம். என்ன பண்ண போறேன், பயமா இருக்கே, இதை நான் எப்படி மேற்கொள்ள போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தாவீது ராஜாவும் அப்படிதான் இருந்தான். இந்த இதை நான் எப்படி பண்ண போறேன்னு அவன் கூட இருந்த பிரதர்ஸ் எல்லாருமே அவனை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சாங்க. போருக்கு போய் தாவீது ராஜா போய் தைரியமா கோலியாத்தை மேற்கொண்டான். ஏன்னா அந்த இடத்துல ஆண்டவர் மட்டும் பிடிச்சு கொண்டான் தாவீது. அந்த இடத்துல அந்த பேட்டில் ஃபீல்டுல ஆண்டவரோட நாமம் உயர்த்தப்பட்டுச்சு. ஒரு சின்ன கூழாங்கல்ல வச்சுட்டு அவ்வளோ பெரிய ஜெயிண்ட் அடிச்சானே தாவீது. அதே மாதிரி இந்த நேரத்துல இந்த வேலையில நீங்க ஒரு சின்ன கூழாங்கல்ல வச்சு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய பிரச்சனையான அந்த கோலியாத்தை ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுக்காக கொடுக்க போறாரு. அந்த போருக்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. இந்த கடைசி காலம் வந்து விட்டது, கடைசி காலம் உலகம் அழிந்துட்டு இருக்குது. இந்த நாளும் கூட வெட்டி கிளிகளை பார்க்கிறோம், போர்களை பார்க்கிறோம், நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. புக் ஆஃப் ரெவலேஷன்ஸ்ல சொல்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த வேலையும் கூட நம்ம ரிப்பண்டாக ஆயத்தமாகிறோமா, இந்த வேலையில் நம்ம பரலோகம் செல்வதற்காக ஆயத்தமாகிறோமா, அதுக்காக நம்மளே நம்மளை அர்ப்பணிக்கிறோமா ஆண்டவர்கிட்ட. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க, அப்பா உங்க சமூகத்துல வர நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே, உங்க சமூகத்துல நான் மன்றாட ஆயத்தமா இருக்கிறேன்ப்பா, என்னை கல்வி சுத்திகரிங்கப்பா, என்னை கல்வி சுத்திகரிங்கப்பா. ஒரு புதிய உடன்படிக்கையை நான் மாத்துங்க ஆண்டவரே, ஒரு புதிய உடன்படிக்கையை நான் மாத்துங்கப்பா. அநேக பேருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மகனாக என்ன நீங்க மாத்தினதுக்காக நன்றி சுவாமி. என் இருதயத்தை வந்து பிரவேசிக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவர் சொல்றாரு, அநேக பேரோட இருதயம் நொறுக்கப்பட்டு போய் பாரத்தோட இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரத்தோட தருவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தோட ஆண்டவர் சமூகத்துல போய் நில்லுங்களேன். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அந்த இருதயத்தை அப்படியே பிடிச்சி அரவணைச்சு, அந்த இருதயத்தை அப்படியே புதுப்பித்து, அந்த இருதயத்துக்கு ஒரு உயிர் தந்து, அந்த இருதயத்துக்கு ஒரு ரெஸ்டோரேஷன் பவர் கொடுத்து ஆண்டவர் அந்த இருதயத்தை ரெஸ்டோர் பண்ண வல்லமை உள்ளவரா இருக்கிறார். சொல்றாரு, அந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தை நான் ரெஸ்டோர் பண்ணுவேன். I have the power to be restored என்று சொல்றாரு.
சொன்னதுக்காக நன்றியப்பா. அவங்களோட கூட இருங்கப்பா, ஆசீர்வதிங்க. தெய்வீக கரம் அவங்க மேலே இறங்குனதுக்காக நன்றியப்பா. இந்த வேலையிலையும் கூட அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த கரம் அவங்க எல்லாரும் மேலே இறங்குனதுக்காக நன்றி. ஒரு கிளவுட்ஸ் போல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களோட கரத்தை உங்க எல்லாரும் மேலேயும் வைக்கிறாரு. அவங்களோட கரத்தை உங்க எல்லாரும் மேலேயும் வைக்கிறாரு. ஒரு ஒயிட் கலர்ல ஒரு கரம் அப்படியே மேல இருந்து அப்படியே உங்க தலை மேல வந்து விழுகுது. தலை மேல வந்து விழுகுது. ரைட்ல விசுவாசிக்கிற மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் இயேசுவே என்று சொல்லுங்க. விசுவாசிக்கிற மட்டும் ஆண்டவர் வாழ்க்கையை சுத்திகரிச்சுட்டாங்க. ஆண்டவரோட வாழ்க்கையை மாற்றி விட்டார். ஆனா நீங்க இனி ஆண்டவருக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை நீங்க மாற்றுறதுக்காக நன்றி. ஆண்டவருக்கு நீங்க ஒரு வாக்கு தத்தத்தை கொடுங்க. அப்பா, நான் உங்களுக்காக ஒரு புதிய உடன்படிக்கையா நான் மாறுவேன் அப்பா. நான் உங்களுக்காக ஒரு புதிய உடன்படிக்கையா மாறுவேன் அப்பா. உங்களோட ஹோலினஸ்க்கு மாறாக, உங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு மாறாக நான் எந்த காரியமும் நான் செய்ய மாட்டேன் சொல்லி ஆண்டவருக்கு நீங்க உங்க கருத்துல கொடுக்குறோம்ப்பா. சப்மிட் பண்றோம்ன்றவரே. மேலும் மேலும் பாவக்கூடிய ராஜாக்களோட அமர வைக்க கிருபை வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆகாராதான ஆகாராதுனி ஒரு விஷயம் பிரஸ் பண்ண